தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா ஜீசஸ். Thank you, Appa. Jesus. 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 Thank you, Appa. Jesus. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ் ஆராதனை, ஜீசஸ் அன்பு கூறுவே இன்னும் அப்பா. தேங்க்யூப்பா, we love you அப்பா, we love you. எபினேசரே, எபினேசரே இதுவரையில் உதவினாரா? இதுவரை உதவினீரே. எபினேசரே, எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு Jesus, Jesus, Jesus. Thank you, Appa. Thank you, Appa. We praise you, Lord. We love you, Appa. Al-Barhabagada. We worship you. We worship you, Appa. We worship you. ஆராதனை. எல் ரோயி, எல் ரோயி என்னையும் கண்டீரே, நன்றி. எல் ரோயி, எல் ரோயி எங்களையும் கண்டீரே, நன்றி ஐயா. என்னையும் கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு
உம்முடைய பிள்ளைங்க, உம்முடைய பிள்ளைங்க தோடு ஜீசஸ் கொஞ்சம் ஓகே ஓகே the name Jesus 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 more love, more power, more of you in my life. சொல்லுங்க more love, more power, more of you in my life. I will worship you with all of my heart. I will worship you with all of my soul. I will worship you with all of my strength. You are my Lord. You are my God. You are my Lord. You are my Lord. அன்பு கூறுவே இன்னும் அதுவும் இருக்கட்டும், ஆராதிப்பே. தேங்க்யூ அப்பா, இன்னும் தேங்க்யூ அப்பா. அன்பு கூறுவே, தேங்க்யூ ஜீசஸ். அதிகமா எஸ் இன்னும் மார்பமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு மேளத்தோடு அன்பு கூறுவே. Glory. Thank you அப்பா. அப்படியே எழுந்திருங்க பார்க்கலாம். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. ஏசையா ஆராதனை ஜீசஸ் 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 ஜீசஸ். யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா. Thank you அப்பா. தந்தீரே. Thank you அப்பா. Thank you அப்பா. யெகோவா ரஃபா. Thank you அப்பா. யெகோவா ரஃபா. Thank you அப்பா. Thank you அப்பா. சுகம் தந்தீரே. Thank you. Thank you அப்பா. Thank you அப்பா. Glory, glory, glory. முழு மேளத்தோடு அன்பு கூறுவே. Jesus, 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 Jesus. ஆராதனை ஆராதனை ஜீசஸ் ஜீசஸ். ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. ஓகே. இன்னும் Thank you அப்பா. இன்னும் மார்வ
ஆர்வமா, இன்னும்மா சொல்லுங்க, இன்னும் ஆர்வமா சொல்லுங்க, இன்னும் ஆர்வமா, மோர், இன்னும் ஆர்வமா, அப்படி சொல்ல சொல்ல இன்னும் ஆர்வமா. தேங்க்யூ. இந்த லவ் கூடும், லவ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆமென். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இன்னும் ஆர்வமா இல்ல, மோர் சொல்லுங்க, மோர், இன்னும் இன்னும் இன்னும்ப்பா. நாங்க இன்னுமே ஆராதிக்கணும், இன்னும் ஆர்வமா. தேங்க்யூ அப்பா, இன்னும் ஆர்வமா சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. அதான் லவ். அதை நீங்க கவ்வுங்க. அல்லேலூயா. உலகம் நம்மை கவ்வாது, இந்த லவ் அதுதான் நம்மை கவ்வட்டும். மோர் லவ் அப்பான்னு சொல்லுங்க. மோர் லவ், மோர் பவர், மோர் ஆஃப் யூ. தமிழ் மோர்ல இங்கிலீஷ் மோர். மோர் ஆஃப் யூ. அல்லேலூயா. அதுதான் சபை. இன்னும் இன்னும் நீங்க தான் எனக்கு வேணும்ப்பா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. இந்த லவ் கூடும்போது தேங்க்யூ அப்பா. அவர் அன்பை நம்ம நினைக்கும் போது நம்ம அன்பு கூடும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம மீது அன்பு கூர்ந்து நம்ம பாவங்களார கழுவி ராஜாக்களாக ஆசாரியர்களாக பிதா முன்னால நிறுத்தி இருக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு கைதட்டுங்க. ஸ்தோத்திரம். என் மீது அன்பு கூர்ந்து என் பாவங்கள என்ன கழுவி ராஜாவா மாத்திட்டாரு, அதிகாரியா மாத்தி இருக்கிறாரு, லேவியரா மாத்தி இருக்கிறாரு. லேவியர்னா எப்போதுமே கூட இருக்கும்படி, ஆசாரியன் என்பவன் எப்போதுமே கோயிலே கிடக்கிறவன், அவன் தான் ஆசாரியன். அதனாலதான் என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்கா ரத்தம் சிந்தி சொல்லுங்க, கழுவி நீர் குற்றம் பிரித்தெடுத்தீ, பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. எதுக்கா பிரித்தெடுத்தார்? பிரித்தெடுத்தீ, பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமோ. காரணம் என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் கழுவினீர். இதனாலதான் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. எதனால? என் மீது அன்பு கூர்ந்ததனால அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். ஆமென் சொல்லுங்க. அவங்க நம்ம முந்தி அன்பு கூர்ந்ததனால he loved us first, so we love him. ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த என் மீது அன்பு கூர்ந்து இப்போ வந்த பாடல், ஆரம்பத்தில் அன்பு கூறுவேன் என்று பாடிட்டே இருந்தோம் இல்லை, அன்பு கூறுவேன். ஆனால் ஆண்டவர் உணர்த்தினார், எப்போ அன்பு கூறுவாய்னா ஏன் அன்பை நினைக்க நினைக்க ஓ அன்பு கூடும். கைதட்டு. ஏன் அன்பை நினைக்க நினைக்க
ஓ அன்பு கூடும். இதுதான் சத்தியம். ஸோ அதிகமாக அவர் அன்பை ப்ரீச் பண்ணுங்க, இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ்னு கத்துங்க விஜய். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. கரைப்படாத மகளாக நிருத்தி தீனம் பார்க்கின்றீ. கரைபடாத மகளாக நிருத்தி தீனம் சொல்லுங்க. இரத்தத்தா பிதாவோடு என்ன செஞ்சிட்டாரு? ரெக்கன்சிலியேஷன், மகிழ செய்கிறார். இதான் அவர் லவ். ஆமென் சொல்லுங்க. அவர் லவ்வின் உச்ச கட்டம். பாவங்களற கழுவிட்டாரு. அடுத்து பிதாவோடு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். we were away from the father, we were not with the father இந்த உலகம். but Jesus shed his blood, ரத்தத்தை சிந்தி ஒப்புரவாக்கினார் சொல்லுங்க. அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரு, மகனாக்கிட்டாரு, மகளாக்கிட்டாரு. அவருடைய ரத்தத்தால தேங்க் பண்ணுங்க, கை தட்டி தேங்க்யூ அப்பா ஜீசஸ் கத்துங்க. கொலோசியர் 1:20 சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் வசனத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. கொலோசியர் 1:20. அது மட்டும் இல்லை, ஒப்புரவாக்கி அந்த ரத்தத்தால், ரத்தத்தின் மகிமை. அல்லேலூயா. blood of Jesus. ஆமென் சொல்லுங்க. அதான் அது சாத்தானை ஜெயிக்கிற blood. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால, சாட்சி பகர்ந்த வார்த்தையால சாத்தானை ஜெயித்தீர்கள். பிளட்னு சொன்னா ஓடிடுவார் பிரதர், சாரி எனிமி ஓடிடுவா. blood ஃப்ளட்டா ஓடு. ஹalleluya. he will flee. ஹalleluya. ஜீசஸ்னு கை தட்டுங்க பாக்கலாம். ஜீசஸ் glory glory ஜீசஸ் glory ஜீசஸ். இந்த ரத்தம் நம்ம கழுவிடுச்சு. கரைபடாத மகனா டெய்லி நிறுத்தி தினம் பார்க்கின்றீ. எத்தனை பேரை நம்புறீங்க? உங்க ரத்தம் என்ன செஞ்சிச்சு? கழுவுது. நீங்க ஒருவேளை ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கலாம். இப்ப அவர் கழுவுறாரு. கைதறி கழுவுறாரு. நீங்க அழுவாத கழுவுறாரு. உங்களை கழுவுறாரு. ஒவ்வொரு சண்டையும் கூட்டி வச்சு உங்களை சுத்தப்படுத்துறாரு. இந்த பொல்லாத சேறுகள் நிறைந்த உலகத்தை வாழுகிற நாம சேறு அப்பக்கப்ப வருது. அந்த சண்டே வரும்போது அவர் கழுவுகிறார். கழுவி எப்படி பார்க்கிறாரு? கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ. எப்படி பார்க்கிறாருன்னா, நீ தப்பே பண்ணாத மாதிரி பார்க்கிறாராம். இது எப்படி? கைதடுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன பீட்டர் உங்க பிள்ளைகளை பார்க்க முடியுமா? அப்படி இவன் தப்பே பண்ணலன்னு பார்க்க முடியுமா? அது அவர் பார்ப்பாரு. கைதடுங்க பார்க்கலாம். ஹalleluya. இதான் நம்முடைய அப்பா. எப்படி தப்பே பண்ணலைன்னு அவர் சொல்லுவார். நீ சொல்லு இல்ல தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லுவீங்க. உனக்கு தெரியாது தப்பே பண்ணல. ஆமென் சொல்லு. எப்படி? கை தட்டி ஆமென் ஜீசஸ் கத்துங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. உட்கார்ந்துக்க. கரைபடாத
மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ ஜீசஸ் 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 தேங்க்யூ பா தேங்க்யூ பா தேங்க்யூ ஜீசஸ் அனுதினமும் உமக்கே என் மீது அன்புக்கோ அதுக்காக பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீ குற்றம் நீங்க பரிசுத்தவானாய் மாற்றினீ நீதிமானா தேங்க்யூ மாற்றினீரே. தேங்க்யூ அப்பா. உங்க அன்பு அளவிட முடியாத அன்பு. வானம் பூமி எவ்வளவு உயரமோ, கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ, அவ்வளவு உங்களுடைய கிருபை இரக்கம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. எபிரேயர் 10:19 மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தி. எப்படி இருக்குன்னா, திரை கிழிக்கப்பட்டது. அந்த திரை மட்டும் இல்ல, இந்த திரை கிழிக்கப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக தடையாயிருந்த அந்த திரை கிழிக்கப்பட்டது. இந்த திரை மாம்சம் கிழிக்கப்பட்டதனால அந்த திரை கிழிக்கப்பட்டது. கைதட்டு கிழிக்கப்பட்டது. ஜீசஸ் எப்படி? அதனாலதான் இன்றைக்கு நம்ம தைரியமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். பிதாவின் கையை பிடிச்சிட்டோம், பிதாவின் பாதத்தை பிடிச்சிட்டோம். அதுவரை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பெரிய குரு, அந்த பிரதான ஆசாரியன் ஒரு முறை தான் உள்ள போக முடியும். ஆனா இந்த திரை கிழிக்கப்பட்டதால, ஜீசஸ் கிழிக்கப்பட்டதால இன்றைக்கு துறையா மாறிட்டு. நம்ம திரை கிழிக்கப்பட்டதுனால இன்னைக்கு துறையா போய், அப்பா இதுதான் லவ். மாம்சமான திரையை என்று கிழித்து புது மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் வருதான். பாருங்க, பாட்டு தெரியும், அங்க பாருங்க. மகா மகா திருச்சமூகம் மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ. வாழ்ந்திட கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே
உமக்கே அனுதினமோ உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கழுவி நீ குற்றம், கழுவி நீ குற்றம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் திசை 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 அப்பா அப்பா. தேங்க்யூ அப்பா. உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். நன்றி ஐயா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ். God remembers. Hallelujah. கர்த்தர் உங்களை நினைக்கிறார். நூற்றி 15 சங்கீதம் 9 அல்ல, 115:9. கர்த்தர் தாமே இந்த சபையை நினைக்கிறார். 9, 10, 11, 12 இந்த 12 வசனம் தான், 12வது வசனம் தான். கர்த்தர் இந்த ஊழியத்தை நினைக்கிறார், நினைவு கூறுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? 12 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அப்படின்னா நினைக்கிறார். தமிழ் ஆங்கிலத்தில் பிரசன்ட் டென்ஸ். God remembers you. சொல்லுங்க, God remembers you. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, God remembers you. God remembers you. ஹல்லேலூயா. நினைவு கூறுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஏன் நினைக்கிறார்? God blesses you. அதே 12 இருக்கா? யாராவது கையில் வச்சுக்கோங்க விஜய். ஆமென். கர்த்தர் நம்மை நினைக்கிறார், ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். என்னையவான்னு சொல்லாதீங்க, உங்களை தான் ஆசீர்வதிக்கிறாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சபையை ஆசீர்வதிக்காம வேற எங்க? அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா நீங்க பாக்கியவான்கள், கர்த்தரை தேடுகிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு அடுத்த வசனம் சொல்லுது, வர்த்திக்க பண்ணுவா. உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க. ஆமென் சொல்லுங்க. உங்களையும் இந்த ஊழியத்தையும் வர்த்திக்க பண்ணுவார். இன்க்ரீஸ் சொல்லுங்க, இன்க்ரீஸ். தமிழ்ல வர்த்திக்க, பெருக செய்வான் சொல்லுங்க. இப்ப இருப்பதை விட எத்தனை மடங்குன்னு இருக்கு? உபாகமம் 1:11 1000 மடங்கு பெருக செய்வார், ஆசீர்வதிக்கிறார். உங்க பொருளாதாரம்
பெருகச் செய்வார். பெருகச் செய்வார். உங்க சுக வாழ்வு சுக வாழ்வு பெருகச் செய்வார். ஹalleluya ஹalleluya. மனிதர் தயவு பெருகச் செய்வார். நான் சொல்றதெல்லாம் பெருகச் செய்வார்னு சொல்லு. மனிதர் தயவு பெருகச் செய்வார். பெருகச் செய்வார். பல பெருகச் செய்வார். ஞானம் பெருகச் செய்வார். தேங்க்யூ அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ராஜா ராஜா மறவாமல் நினைத்தீரையா, ஜீச மனதார நன்றி சொல்வே. ஜீச இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. Glory, glory. இரவும் பகலும் ஜீச என்னை நினைத்து glory. இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஜீச ஜீச நன்றி ஜீச ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க மறவாமல் நீரையா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மனதார நன்றி சொல்வே. ராஜா ராஜா மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மீது நினைவாயிருக்கிறான். இழுங்க பார்க்கலாம் வாய். கர்த்தரோ என் என் மீது நினைவாயிருக்கிறார். வாய் நல்லா இருக்கு. நினைவா 40ஆம் சங்கீதம் கடைசி வசனம் அப்படி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தரோ உங்கள் மேல் நினைவா. அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அவருக்கு பேரு மறவாமல் நினைப்பவர். இது எங்க எடுக்கப்பட்டது? அந்த ஹானா பிரேயர் 1 சாமுவேல் 1:10-11. மனம் கசிந்து அழுது சொல்றா, தேவரீ இந்த அடியாளின் சிறுமையை பார்த்து மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க. கைதடுங்க பார்க்கலாம். தேவரீ மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க. அப்போ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் உமக்கு ஊழியம் பண்ணுவோம். அதுதான் அர்த்தம். கைதடுங்க பார்க்கலாம். நானும் என் குடும்பமும் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் உமக்குத்தான், உமக்குத்தான். நானும் என் குடும்பமும் உமக்குத்தான். அப்படித்தான் ஜெபம் பண்ணுங்க. உமக்குத்தான், உமக்குத்தான், உமக்குத்தான். நானும் என் பிள்ளைகளும் உமக்குத்தான். நானும் என் குடும்பமும் உமக்குத்தான், 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 உமக்குத்தான். நானும் என் குடும்பமும் உமக்குத்தான். நானும் என் குடும்பமும் உமக்குத்தான். உமக்குத்தான், உமக்குத்தான். உமக்குத்தான், உமக்குத்தான். நானும் என் பிள்ளைகளும் உமக்குத்தான். நானும் என் உமக்குத்தான். எப்படி ஜெபம் பாருங்க. இதுக்கு பேர் தான் அர்ப்பண ஜெபம். அர்ப்பணம் செய்யறான். ஹalleluya. ஜீசஸ். ஆமென். Thank you அப்பா. ஜீசஸ்.
மறவாமல் நினைத்தார். தேங்க்யூ அப்பா. 19ஆம் வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 1:19, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். கைதட்டுங்க. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். இவ ஜெபம் மறவாமல் நினைங்கன்னு சொன்னது. அவர் விட்டாரா? நீ என்ன சொல்றது? நான் உன்னை மறக்காம நினைக்கிறேன். நாம சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இப்ப மீண்டும் சொல்லுங்க, உமக்குத்தான் நானும் என் பிள்ளைகளும் உமக்குத்தான் நானும் என் பிள்ளைகளும் உமக்குத்தான். இப்போ அர்ப்பண ஜபத்துல அற்புதம் நடக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணம் பண்றோம். இது ஆரம்பத்தில் உமக்குத்தான் அப்படிதான் அந்த பாடல் வந்துச்சு, உமக்குத்தான். இது ரீசெண்டாக வந்த பாட்டு, 40வது வால்யூம் தான் இருக்குல்ல, 40ல் 41 வால்யூம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். ஏறத்தாழ 90ல் இருந்து இந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? ஏறத்தாழ 90ல் இருந்து இப்போ 32 ஆண்டுகள், 41 வால்யூம் கொடுத்து கர்த்தர். தேங்க்யூ அப்பா. அதில் தான் இந்த பாட்டு, உமக்குத்தான் ஏசையா இந்த உடல் உமக்குத்தான். முதல்ல உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, ஒப்பு கொடு. இதான் முதல் அர்ப்பணம். டெய்லி நீங்க அர்ப்பணம் செய்யணும். இந்த உடல் உமக்குத்தான், இந்த கண்ணு உமக்குத்தான், இந்த வாயும் உமக்குத்தான், இந்த செவியும் உமக்குத்தான், இந்த ஹார்ட் உமக்குத்தான். இந்த ஹார்ட்ல நீங்க தான் இருக்கணும். கண்டதெல்லாம் வரக்கூடாது, நீங்க தான் என் லவ்வரு. தேங்க்யூ அப்பா. உமக்குத்தான் அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நீங்க பரிசுத்தமா வாழ முடியும். சொல்லுங்க, பரிசுத்தமா வாழ முடியும். You can live a holy life. ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுங்க ஹோலி லைஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்டியா? தங்கச்சி கையை உயர்த்து காட்டுப்பா, பாப்பா அப்படி காட்டுங்க, உங்க ஆசையை காட்டுங்க. ஸ்பெஷல் தோசை வந்துடும் டெய்லி. உங்க ஆசை, நான் ஹோலி லைஃபா இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. அந்த ஆசைக்கு தோசை வருவதாக. நீ அந்த புது கப்பல்ல ஹல்லேலூயா. ஏன்னா இது பொல்லாத உலகம், இச்சைகளை தூண்டுகிற உலகத்தில் இருக்கிறதுனால ஹோலி லைஃப் அவரால் தான். நம்மால முடியல, முடிதான் போச்சு, நம்மால முடியல, அவரால் தான் முடியும். சொல்லுங்க, அவரால் தான் முடியும். ஜீசஸ் கத்துங்க, ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அவரோட ஒட்ட வேண்டாதெல்லாம் வெட்டிடுவாரு. சொல்லுங்க, வெட்டிடுவாரு. நீ ஒட்டு, சொல்லுங்க, ஒட்டிக்கோ. அவர் வெட்டிக்கிடுவாரு. நம்ம வேலை ஒட்டிக்கிற வேலை, அவர் வேலை வெட்டுற வேலை. உமக்குத்தான் ஏசையா என் உடல் உமக்குத்தான் ஏசையா என் உடல் உமக்குத்தான். ஒப்பு கொடுத்தே என் உடலை பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுத்தே. தேங்க்யூ அப்பா. என் உடலை பரிசுத்த பலியாக உமக்குகந்த தூய்மையான
உமக்குகந்த இதுல வருதா தூய்மையான ஜீவபலியா ஒப்பு கொடுத்தே ஜீவபலியா ஒப்பு கொடுத்தே. தினந்தோறும் ஒரு அர்ப்பண வாழ்வு உங்களுக்கு அற்புதம் கொண்டு வரும். சொல்லுங்க, அர்ப்பணம் அர்ப்பணம் அற்புதம், அற்புதம், அர்ப்பணம் அர்ப்பணம் அற்புதம், அர்ப்பணம் அற்புதம். கண்கள் இச்சை உடல் ஆசைகள் எல்லாமே ஒளிந்து போகும். உமது சித்தம் நிலைத்திருக்கும். சொல்லுங்க, உமது சித்தம் செய்வதுதான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சொல்லுங்க, பரிசுத்தரே 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 பரிசுத்தரே. மீண்டும் சொல்லுங்க, பரிசுத்தரே பரிசுத்தரே. இன்னொரு விச பரிசுத்தரே பரிசுத்தரே. சொல்லுங்க, உமக்குத்தான் 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 ஏசையா என் உடல் உமக்குத்தான். சொல்லுங்க, உமக்குத்தான் 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 ஏசையா என்னுடல் உமக்குத்தான் 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 ஏசையா என் உடல் உமக்குத்தான். நானும் என் குடும்பமும் உமக்குத்தான். நானும் என் பிள்ளைகளும் உமக்குத்தான். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படி அர்ப்பண வாழ்வுக்கு கிடைத்த பரிசுதான் கர்த்தர் நினைத்தருளினா, மறவாமல் நினைத்தருளினா. சரித்திரம் படைத்தால் அந்த சாதாரண ஹானா ஒரு அந்நாளிலே சரித்திரம் படைத்தாள். காரணம் அர்ப்பணம். நம்முடைய அருமை போதகர் விக்டர், ஞான ராஜான்னு சொல்லுவான். விக்டர் வெற்றி வாழ்வு வாழ்ந்தவர், ஞானம் நிறைந்தவர், ராஜாவாய் வாழ்ந்தவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய அர்ப்பணம் இந்த அற்புதம், அவருடைய அர்ப்பணம் இந்த அற்புதம். ஐயா, ஆண்டவர் தெளிவா அப்படிப்பட்டவர்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே ஜீச மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஜீசஸ் ஜீசஸ் இரவும் கேட்கும்போது பகலும் ஜீசஸ் என்னை நினைத்து ஜீசஸ் இதுவரை நடத்தினீரே. கை உயர்த்தி நன்றி பா பாருங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதி. ஜீசஸ் நன்றி ஐயா. ஜீசஸ் ஜீசஸ் நன்றி நன்றி ஜீசஸ் ஐயா. ஜீசஸ் கோடி கோடி நன்றி ஐயா. இந்த உலகம் நினையாமல் மறந்து போயிடுச்சு உங்களை. ஆனா கர்த்தரோ மறவாமல் நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அந்த பானபாத்திரக்காரன் ஆதியாகமம் 40 கடைசியா பார்த்தீங்கன்னா, யோசேப் பெக்டியன் என்ன நினைங்கப்பா, ஏய் நிச்சயமாய் அரண்மனைக்கு நீ போவாய், ரிமெம்பர் மீ, அழுகையோடு சொல்லியிருப்பான்.
ஆனா வசனம் கடைசியா சொல்லுது, ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அதான் இந்த உலகம். உன் சொந்தங்களே நினையாமல் மறந்துருச்சு, உன் பிள்ளையே நினையாமல் மறந்து. இப்படி பார்த்துருக்கீங்களா பிள்ளைகளை? கீழே தாய் இருப்பான், மேலே பிள்ளை இருப்பான், பேசவே மாட்டான் 3 வருஷத்துக்கு. அப்படி இருக்கா? ஒரு கூட்டம் இருக்காயா? அதான் உலகம், நினையாமல் மறந்துருது. ஆனால் அடுத்த அதிகாரம் 41 2 ஆண்டுகள் நினையாமல் மறந்தாலும் எங்கள் டேடி மறவாமல் நினைக்கிறாரு. ஜீசஸ்னு கத்துங்க. ஆனா யோசேப்பு பொறுமையா இருக்கிறாரு. தேங்க்யூ அப்பா, எனக்கு கொடுத்த தரிசனம் நடக்கும்னு பொறுமையா இருக்கிறாரு. இவன் மறந்து நினையாமல் மறந்தால் என்ன, இவர் என்னை மறவாமல் நினைப்பார். எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, என் ஊழியத்தில் ஒரு தரிசனம் இருக்கு, அதை நான் நிறைவேறத பார்ப்பேன், அது நடக்கும், என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தோடு அவன் பொறுமையா இருக்கான். நடந்ததா? கனவு வருகிறது. பார்வோனுக்கு கனவு கொடுத்து அரண்மனைக்குள்ள கொண்டு போகிறார். அற்புதம் நடக்கிறது. உனக்கு உயர்வு உண்டு. இப்ப இருப்பது போல நீ இருப்பது அல்ல, இவருடைய பிள்ளை நீ. யூ ஹாவ் எ ப்ரொமோஷன் மை சைல்ட், யூ ஹாவ் எ ப்ரொமோஷன். யூ won't be as you are right now. நான்லாம் ஒரு கிராமத்தில் பிறந்தவன், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ இருக்கிற என் வாழ்வை அப்போ இருக்கிற என் வாழ்வை நினச்சி பார்த்தா cannot imagine. என் கிராமம் போனீங்கன்னா தெரியும், டீ கடை இல்லை, பஸ் போகாது, இங்கே ஒரு ரிமோட் வில்லேஜ். ஆனால் ஒரு கேத்தலிக் சர்ச்சு. அந்த சர்ச்சுக்குள்ளே தான் காலையும் மாலை நான் படுத்து தூங்குவேன், ஜெபம் சொல்லுவேன். என் வாழ்க்கையே சாமுவேலை போல அப்படியே கடந்தேன் சர்ச்சுக்குள்ளே. நாங்கள் தூங்குறதே சர்ச்சுக்குள்ளே தான். அப்படி ஒரு வாழ்வு வாழ வச்சு அப்பவே வச்சு இப்போ நான் நினைக்க முடியாத அளவு உயர்த்தினாரா. எப்படிப்பட்ட கிராமம்னா, எலக்ட்ரிசிட்டியே இல்லாத கிராமம். அங்கிருந்து ஒரு சிட்டி, பரமக்குடின்னு ஒரு சிட்டி, அது எலக்ட்ரிசிட்டி இருக்கும். இங்கிருந்து பார்த்து ஆச்சரியப்படும், ஓ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு. நம்ம சிட்டிக்கு வராதான்னு. அதே போல ஃப்ளைட்டு பார்த்ததே இல்லை, இந்தா போகுது ஃப்ளைட். இப்படியாய் வாழ்ந்த ஒரு சாதாரண கிராமவாசி இன்னைக்கு அப்பா உயர்த்தலையா? ஜீசஸ்னு கத்துங்க பார்க்கலாம். உங்களை உயர்த்துவாரா? உயர்த்துவாரா? இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து மறவாமல் நீனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மறவாமல் நினைத்தீரையா. தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்வேன், மனதார நன்றி. அப்படியே அடிச்சிட்டேன். மனதார நன்றி சொல்வேன். இந்த இடத்துல ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தீங்கன்னா, வேதத்தில் 2 இடத்துல இருக்கு. அன்னாளை நினைவு கூர்ந்து சாமுவேலை கொடுத்தார், ராகேலை நினைவு கூர்ந்து யோசேப்பை கொடுத்தார். கைதெடுங்க பார்க்கலாம்.
அந்த குழந்தை பாக்கியத்தை தான் 2 இடங்களையும் ரிமெம்பர்ட் வரும். காட், ஆதியாகமம் 30:22, காட் ரிமெம்பர்ட் ரேச்சல் அண்ட் கேவ் ஜோசப். இதே போலதான் அங்கே 19:1-19 காட் ரிமெம்பர்ட் ஹானா தான் சொல்ல. அப்படி ஹானா, வாயில வர அண்ணால்னா புரியும். ஹானா அப்ப 2 ரிமெம்பர்னா, அப்ப இந்த இடத்துல யாராவது குழந்தை பாக்கி இல்லைன்னா God says he remembers you. next year குழந்தையோட இருப்பீங்க. அப்படி யாரும் இருக்கிறீங்களா? அப்படி இருந்தா அப்படி கை வைத்து அப்பா பார்க்கட்டும். ஆமா, குழந்தை பாக்கியம். ஜீசஸ், வேற யாரும் தான் அங்கே அநேக கையை பார்க்கிறேன். God remembers you brother, sister, God remembers you. ஒரு சாமுவேல் உங்க வாழ்க்கையில, ஒரு ஜோசப் வாழ்க்கையில, ஒரு யோவான், சகரியா, எலிசபெத்துக்கு ஒரு யோவான், ஒரு ஸ்நானம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஜீசஸ், எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி. என்னுடைய ஊழிய பாதையில அதிக அற்புதங்கள் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. நான் ஜெபித்த ஜெபங்கள்ல அநேகருக்கு இந்த பாக்கியம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கும் வரும். நெக்ஸ்ட் இயர்ல உங்க குழந்தைய கொண்டு வந்து இதே சமயம் பிரதிஷ்டை பண்ண வைங்க. ஜீசஸ் கத்துங்க. ஜீசஸ். பிள்ளைகள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக. எவ்வளவு அவமானம், நிந்த இந்த பூமியில. எலிசபெத் சொன்னாங்களே, என் நிந்தையை நீக்கினீரே. தேங்க்யூ அப்பா. வேண்டாம்ப்பா அந்த நிந்தை. அற்புதம் செய்யுங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி ஐயா. நன்றி,
ஆதி ஆகமத்திலேயே அநேக இடங்களில் பார்க்குறோம் கர்த்தர் நினைவு கூர்ந்து அற்புதம் செய்கிறார். அதை மட்டும் பார்த்துனா ஏறக்குறையா 12:30. எப்போ முடிப்பீங்க டேனி? 12:30க்கு முடிப்பீங்களா? கொஞ்சம் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? அப்படி கூட குறைய கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் 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 ஆதியாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் காற்று வீச செய்தார் கர்த்தர். God remembered Noah and his family, those who were in the ship. ஷிப்ல இருந்தவங்களை நினைவு கூர்ந்தார், பேழையில் இருந்தவர்களை நினைவு கூர்ந்தார். அதுவும் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் நினைக்கிறார். அந்த வசனம் சத்தம் போட்டு வாசி விஜய். 8:1 ஆதியாகமம். தேவன் நோவாவையும் அவனோட கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களை நினைக்கிறார். நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச செய்தார். அப்பொழுது ஜனம் அமர்ந்தது. ஆமென். வசனம் உங்களுக்கு ஹல்லேலூயா. இதுதான் கப்பல். பேழைன்றதை விட எனக்கு கப்பல்னா புரியுதா என்ன? ஆமென். பேழைனா புரியலை இல்லை, பேழை இல்லை, ஷிப் அப்பனா புரியணும். அவ்வளவு மிருகங்கள் இருந்தால் எவ்வளோ பெரிய ஷிப்பாக இருக்கணும். அங்கே தான் ஒரு ஷிப்பு நடக்குது. ஷிப்பு ஒரு ஷிப்பு இதுதான் ஷிப்பு ஒரு ஷிப்பு அப்போ இதுதான் இந்த பேழைக்குள்ள இந்த சபைக்குள்ள இருக்கிற அந்த உங்களோடு இருக்கிற குடும்பம், மனைவி, பிள்ளை, மிருகம் என்னென்ன வச்சிருக்கீங்களோ, ஆடு மாடு நாயெல்லாம் வச்சிருப்பிய, என்ன வச்சிருக்கீங்களோ உங்கள் பொருட்களை நினைக்கிறார். அதான் அர்த்தம். உங்கள் பொருட்களை நினைக்கிறார், உங்க வீட்டை நினைக்கிறார், உங்களுடைய 2 வீலரை நினைக்கிறார், உங்க காரை நினைக்கிறார். சார் உங்க காரை நினைக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நினைவு கூர்ந்து என்ன வீச செய்தார்? காற்று. அதுதான் ஆவியானவர். சொல்லுங்க ஆவியானவர். ஆவியானவர் இங்க அசைவாடுகிறாரா? அசைவாடுகிறார். உங்களை நினைக்கிறார் கர்த்தர். இன்றைக்கு காற்றை அனுப்பி இருக்கிறார். அசைவாடும் ஆவியானவர் அசைவாடுகிறார். தண்ணீர் வற்றுது, ஜலம் வற்றுது, தடை நீங்குது, வியாதி நீங்குது. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடையா இருக்கோ அதெல்லாம் உடையுதுன்னு சொல்லுங்க. காற்று வீசுது, தடை உடையுது, ஜீசஸ் சொல்லுங்க. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ். வாழ்க்கை பாதையில் என்னெல்லாம் வேதனையா இருக்கோ அதெல்லாம் சாதனையா. சரியா விட்டுறாரு. லீவ் இட்ஸ் ஓகே ப்ளீஸ். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எனக்கு பிரசன்ன முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இட்ஸ் ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஓகே. தேங்க்யூ ஜீசஸ். தண்ணி ஊற்றுனா தான் குளிராக இருக்கும். சரி வேற என்ன செய்யறது? தண்ணியை ஊற்று. ஆலையில் ஊற்று தண்ணீரே, ஜீவ நதியே, பொங்கி பொங்கி வா. ஊற்று 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 ஊற்று. தேங்க்யூ அப்பா. இந்த சத்தியம் உங்களுக்கு புரியுதா? ஆவியா நமக்குள்ள வர்றதுனால உங்களுக்குள்ள எல்லா வேதனையும் சாதனையா மாறும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. தண்ணீர் வச்சுது, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் நீங்குது. நீங்கள் கர்த்தருக்காக ஓடும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. காற்று வீசுது,
தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஜீசஸ் இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. ஜீசஸ் அல்பன் மகனும் நினைந்து அல்பன் மகா இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஜீசஸ். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். ஜீசஸ். ஆமென். அதே ஆதியாகமம் 19:29. இந்த 9 ஞாபகம் வச்சுங்க. 19:29. God remembered Abraham. சோதோம் கொமோரா அழிக்கப்பட்ட போது God remembered Abraham's prayer. ஆபிரகாம் இந்த 18-13 ஜெபித்தார். நீதிமானை அழிப்பீரோ, துன்மார்க்கர்களோட நீதிமானை அழிப்பீரோ, அது நடக்காதிருப்பதாக ஜெபம் பண்ணார்ல, அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்து நீதிமானாகிய லோத்துவை காப்பாற்றுகிறார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் 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 உங்க ஜெபத்தை நினைக்கிறா. எதற்கெல்லாம் ஜெபம், அந்த God remembers your prayer. Abraham's prayer was remembered. God remembers his prayer, your prayer, and he answers. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? இது அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா அங்கே கொர்நேலியுடைய பிரேயர், உன் ஜெபம் நினைவு கூறப்பட்டது. 10:31 கொர்நேலியு 10:31 அப்போஸ்தலர் கொர்நேலியு, God remembers your prayer. உன் ஜெபம் நினைவு கூறப்பட்டது. பார்த்து சொல்லுங்க ஊழியக்காரி, ஊழியனை பார்த்து, உங்கள் ஜெபம் நினைவு கூறப்படுகிறது. எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ God remember. லூயா. குறிப்பா உங்க சொந்தங்களுக்காக, உங்களுடைய இனங்களுக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக, ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஏக்கத்தோடு ஜெபிக்கிறீங்க? நான்லாம் என் குடும்பத்துக்காக, இன்னும் ரட்சிக்கப்படாத எங்கள் அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்களுக்காக கதறி அழுகிறேன். ஜீசஸ் He remembers that prayer. அவர் ரிமெம்பர் பண்ணுகிறார். லோத்துவை காப்பாற்றினார், உங்கள் சொந்தங்களை காப்பாற்றுவார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரட்சிப்பார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. என் டைரியில கடைசி பக்கம் இதுதான். எங்க வீட்டில் 2 அக்கா, 2 அண்ணன், ஒரு தம்பி. தம்பி குடும்பம் முற்றிலும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. அக்கா குடும்பம் சில பேர் வந்துட்டாங்க. இவர்களை எழுதி நான் சொல்றேன், ஐ பிரேக் த பவர் ஆஃப் த டெவில் அப்படின்னு அதில் எழுதி, ஐ பிரேக் த பவர் ஆஃப் த டெவில் ஓவர் மை சிஸ்டர் இன் லா அண்ட் ஐ சே டெலிவரன்ஸ் அண்ட் சே ஃபுல் சல்வேஷன்
அப்படித்தான் ஹென்ரி ஹகின் ஜெயிப்பார். நான் சொந்த தம்பிக்காக ஜெபித்தாராம். ஐ பிரேக் த பவர் ஆஃப் த டெவில் அண்ட் ஐ சே டெலிவரன்ஸ் அண்ட் ஃபுல் சால்வேஷன். தம்பி ரட்சிக்கப்பட்டா. உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. ஜீசஸ் God remembers your prayer. He grants your heart's desire. உங்கள் இதய விருப்பம் நிறைவேற்றுவாராக. Fulfill all your petitions. Fulfill your future plans. கர்த்தர் செய்வார். அநேக பிளான். நான் பொறுமையா இருந்தேன். இன்றைக்கு அநேகங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உடனே ஃபுல்ஃபில் ஆகலைன்னு நீங்க படுத்துறாதீங்க. Come on, run for God. Do His will. சித்தம் செய்யுங்க. தொடர்ந்து wait for the fulfillment. God அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய். அதுக்கு தான் லேட் பண்றாரு போல. லேட்டஸ்டா செய்யத்தான் நமக்கு லேட் பண்றாரு. அதுவும் பிள்ளைகளை குறித்து ஐயோ சொல்லவா வேணும். அதுவும் வாலிப பிள்ளை உன் குடும்பத்தில் இருந்தா நீங்க படுற வேதனை. பட் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. God remembers. Thank you Jesus. தினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்வோனே. கை உயர்த்தி ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. ஒரு எதிர்காலம் உண்டுன்னு சொல்லுங்க. ஆமென். விசுவாசிங்க. ஆமென். உங்க hope will not be cut off. ஆங்கிலம் அழகா இருக்கு. நீதிமொழி 23:18 your hope will not be cut off. உங்க எதிர்கால நம்பிக்கை, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும்னு கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. தமிழ் இங்கிலீஷ்ல surely there is a future for you. சொல்லுங்க. future for you. சொல்லுங்க. surely there is a future for you. surely there is a future for you. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. surely there is a future. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு செய்யும்படி உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். கடைசியா ஹல்லேலூயா. இந்த கொர்நேலியை சொல்லி நான் ஃபினிஷ் பண்ண பார்க்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய ஏக்கம், God's longing. உங்களை ஏன் நினைக்கிறார்னா சொல்றார் தூதன், God remembers your alms giving. உன்னுடைய தான தர்மத்தை நினைக்கிறாரு. உன் ஜெபத்தை இப்போ நீ என்ன செய்யணும்? கால் ஃபார் பீட்டர். ஆமென். ஊழியரை கூப்பிடு. கால் பீட்டர். அப்போ என்ன செய்ய? கேதர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கேதர் யுவர் ரிலேஷன்ஸ். ஏக்கத்தை பாருங்க. கர்த்தர் ஏன் நம்ம நினைக்கிறாருன்னா கேதர் பண்ண.
கேதர். க்ளோஸ் ரிலேஷனை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு கூட்டுங்க. அப்படி ஜெப குழு அப்படி ஆரம்பிங்க. நீ செய்கிறீங்க, நல்லா செய்யுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இது நடக்கணும். இஃப் நாட் எவ்ரி மந்த் அட்லீஸ்ட். எப்படி அட்லீஸ்ட்? அட்லீஸ்ட் தான். ஒரு மந்த் இல்லாட்டினாலும் 2 வருஷத்தில் ஒரு 2 முறை. அல்லேலூயா. கேதர் க்ளோஸ் ரிலேஷன்ஸ். நல்ல பிரியாணி செஞ்சு பிரியமாக கொடுங்க. பீட்டெல்லாம் செய்வான். திருமணத்துக்கு அவங்க கூப்பிடு, நல்ல சாப்பாடு கொடுத்து ஒரு 1 hour கத்திடுவேன். ஜீசஸ் தான் ரட்சகர், இவர்தான் மீட்பர், இவரால் அன்றி வேறு எவராலும் ரட்சிப்பு இல்ல, ரட்சிப்பு இல்ல. இத நீ சொல்ல இல்ல, தொல்ல. இது தெரியலைன்னா தொல்ல, ரட்சிப்பு இல்ல. But God is so concerned. Cornelius, do this. Hallelujah. But God's longing ஒவ்வொரு விசுவாசியும் செய்யணும். வீடு சின்ன வீடுனாலும் உங்க ஊழியருக்கு கைட் பண்ணுவாங்க, என்ன செய்யலாம், எப்படியாவது அவங்களோட சந்திச்சு இதை சொல்லணும். இந்த பீட்டர் என்ன சொல்றாரு பாருங்க. பீட்டர் வீட்டுக்கு வந்துட்டார். சொல்றது அந்த வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன் எப்போதும். 10:38 அப்போஸ்தலர்ல, அவ்வளவுதான். 10:38 சொல்றார். பீட்டர் சொல்றார், நசரேயனாகிய இயேசுவை. சத்தம் போடு வாசி. 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். தேவன் அவரோட கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இதுதான் பீட்டருடைய செய்தி. ஜீசஸ் நன்மை செய்கிறவராய் சுத்திட்டே இருந்திருக்கிறார். நன்மை செய்கிறவராய் சுத்தி 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 என்ன நன்மை செய்தார்? பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறார். ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். Delivered those who are under the bondage of the devil. இன்னைக்கு உலகம் பிசாசின் பிடியில் இருக்கிறதுனால தான் பேப்பரில் இவ்வளோ அநியாயத்தை பார்க்குறோம். திடீர்னு யூடியூப்பை திறந்தா தாய் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வந்துச்சு, தலையில் அடிச்சுக்கிட்டான். இந்த கொடுமையை பாருங்க. அது நடந்துச்சு. நான் யூடியூப்பை அதிகம் திறக்கிறது இல்லை. சில சமயம் கால் பண்ணுறதுக்கு இப்படி எடுக்கிறோம்ல. மகனை தாயும் திருமணம் செய்தால் கணவர் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணார். இது உண்மையான்னு தெரியல. நடக்காமல் இருப்பதாக கைதடுங்க பார்க்கலாம். இது ஒரு செய்தியா? இப்படித்தான் இந்த உலகம். இந்த உலகம் கலகம். காரணம் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு இயேசுதா, 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 இயேசுதா. பிசாசின் கிரியை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த தேசம் சுபிட்சமா, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, கொலை இல்லாத, களவு இல்லாத, கற்பழிப்பு இல்லாத தேசமாய் மாறுவது இயேசுவாலதான். சொல்லுங்க, இயேசுவாலதான், இயேசுவாலதான். அவர்தான் இதயத்தை குடிகொள்ளும் போது அற்புதம் நடக்கும். அதுக்கு தான் ஜீசஸ் 33 ஆண்டுகள் சுற்றி 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 மனம் திரும்பு பரலோகம். இப்படியாய் இந்த இயேசுவை பீட்டர் அறிமுகப்படுத்தினார். கொர்நேலியு வீட்டில் அறிமுகப்படுத்தினார். இந்த ஜீசஸை சொல்லும் போதே இவரால் தான் பாவ மன்னிப்பு என்று அறிமுகப்படுத்தினார். அப்படி சொல்லும் போதே ஆவியானவர் இறங்கினார். கைதட்டினார், இறங்கினார்.
ஆவியானவர் இறங்கினார். அன்றே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் பிரஜாதியார் மத்தியில். அதுவரை ஜீசஸ் யூதர்களுக்கு தான் இருந்த ஒரு சரித்திரம் மாறி நாமெல்லாம் இயேசுக்குள்ள வந்துட்டோம். கைது பிரஜாதியா யூதர் அல்லாதவர்கள் நாமெல்லாம் இயேசு வண்டே வந்ததுக்கு காரணம் கொர்நேலியுன்னு சொல்லுங்க. கை தட்டுங்க. கொர்நேலியு, நீங்கள் சரித்திரம் படைப்பீர்கள். ஒரு விக்டர் ஞானராஜ் சரித்திரம் படைத்தார் என்றால் நீங்கள் ஏன் படைக்க கூடாது? தேங்க்யூ அப்பா ஜீசஸ். அதற்கு தான் உங்களை நினைக்கிறார். மறவாமல் நினைக்கிறதுக்கு அவருடைய ஏக்கம். உன் ஃப்ரெண்ட்ஸை எழுதி வைங்க, பா ஆசீர்வதிங்க, கூட்டுங்க, சொந்தங்களை எழுதி வைங்க. உங்களால சரித்திரம் படைக்கப்படணும். சாதாரண விசுவாசியா வாழ்ந்து செத்திடக்கூடாது. எல்லாரும் கல்லறைக்கு போறாங்க, நானும் போயிடுவேன்னு போயிடக்கூடாது. என்னால பரலோகத்துல பொக்கிஷம் அதுதான். உலகத்து பொக்கிஷம் ஒரு பக்கம், நீ பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வை. நீ போகும்போது அந்த பொக்கிஷங்கள் உன்னை பார்த்து புன்முறுவலிடும். ஆத்துமாக்கள் உன்னை வரவேற்பார்கள். அதுக்குத்தான் ஆவியானவர். அல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். இது உங்களால முடியாது, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரால தான் இது முடியும். கை தட்டுங்க. எழுந்துருங்க. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. அல்பன் மகதா, எல்பன் மகதா, நன்றி அல்பன் மகதா. Fill my people, fill my people. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. Worship the Lord. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. சொல்லுங்க எல்ரோய். என்னையும் கண்டீர். வா எப்படி நான் வா நன்றி சொல்வேன். வா வா. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். கை உயர்த்தி நன்றி. வா பாருங்கப்பா, பாருங்கப்பா. கோடி நன்றி சார். பாருங்கப்பா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் தூக்கி என்னை அல்பன் மகதரா. வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே.
கை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீர் பா பா மறவாமல் ஜீசஸ் ஜீசஸ் மனதார நன்றி சொல்வேன். கடைசியா உங்களுக்கு கொர்நேலியு ஊழியம் கொடுக்கிறார் கர்த்தர். கொர்நேலியோன்னு சொல்லுங்க. கொர்நேலியோ கொர்நேலியு நான் கொர்நேலியு ஊழியம் செய்வேன் அப்படின்னு எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுவீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. எல்லாரும் நான் சொல்லலை, உண்மையிலேயே ஒரு பாரம், உண்மையிலே ஒரு பாரம். இயேசுவை அறியணும், ரட்சிப்பு அடையணுன்ற ஒரு பாரம் உங்களை அழுத்துச்சுன்னா அர்ப்பணம் பண்ணுங்க. நான் செய்வேன். அதுக்கு இந்த ஊழியர்கள் உதவியை கேட்பேன். பேதுருவை கூப்பிடுவேன், ஊழியரை வீட்டுக்கு கூப்பிடுவேன், இந்த ஊழியம் செய்வேன். தேங்க்யூ அப்பா. அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. தேங்க்யூ அப்பா. கையை உயர்த்த முடியலன்னா நெஞ்சில் கை வச்சாவது ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அதுக்கு தான் பரிசுத்தாவி, அதுக்கு தான் பரிசுத்தாவி. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். யாரெல்லாம் அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்களை இப்பொழுது அற்புதமாய் அபிஷேகிங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஜீசஸ் 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 ஜீசஸ். உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம். தேங்க்யூ அப்பா. அதுக்கு தான் அபிஷேகம். கடைசி அந்த பாடலை பாடி, அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லுங்க. அபிஷேகம் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. சுவிசேஷம் சொல்லிடுவே சிறுமைப்பட்ட. சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்லிடுவே சொந்தமைப்பட்ட அனைவருக்கும், சொந்தங்களுக்கோ நண்பர்களுக்கோ, சொந்தங்களுக்கோ. அப்ப சொல்லுங்க. சுவிசேஷம் சொந்தங்களுக்கோ நண்பர்களுக்கும். காரணம் அபிஷேகம் என் பா glory glory அபிஷேகம் glory என் மேலே Jesus. ஆவியானவர் எனக்குள்ளே. காயம் கட்டுவேன் தேசமெங்கோ இயேசுவின் நாமம் சொல்லி. காயம் கட்டுவேன் திருச்சி எங்கோ இயேசுவின் நாமத்தினால். காரணம் என் மேலே அபிஷேகம் 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 என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. கட்டவிழ்ப்பேன் நான், கட்டவிழ்ப்பேன் நான், கட்டுக்கள உடைத்திடுவே. காரணம் என்ன? அபிஷேகம். பிள்ளைல பாரு, வாலிப பிள்ளைல பாருங்க.
உடைய பிள்ளைகளை பாருங்க, தாய பாருங்க, தாப்பனை பாருங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஆவியானவர் எனக்குள்ளே துதியின் உடை போர்த்திடுவே ஒடுங்கின ஜனத்திற்கு. தேங்க்யூ அப்பா. துதியின் உடை போர்த்திடுவே ஒடுங்கின ஜனத்திற்கு. கடைசியா சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே அல்பர் பாகதர் ஏப்ர பாகதர் சாந்திர லாத்ர ஏப்ர ஓப்ர மலிரே கபா. ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லிடுவே சுவிசேஷம் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும். அதோட சொல்லி முடிப்போமா? சொல்லிடுவே சுவிசேஷம் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. கடைசியா சொல்லுங்க, ஜெபித்திடுவேன், ஜெபித்திடுவேன் சொந்தங்களுக்காய் நண்பர்களுக்காய். ஜெபித்திடுவேன், சொல்லிடுவேன் சொந்தங்களுக்காய் நண்பர்களுக்காய். ஜெபித்திடுவேன், துதித்திடுவேன், துதித்திடுவேன் சொந்தங்களுக்காய் நண்பர்களுக்காய். கடைசியா அபிஷேகம் என் மேலே, ஆசீர்வதி. ஆவியானவர் எனக்குள்ளே, வா, அபிஷேகம் வா, என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, வா. வாங்கப்பா, ஆவியானவர் எனக்குள்ளே, நிரப்புங்கப்பா. வா, அபிஷேகம், என் சுவிசேஷம். தலை மேலே, ஆவியானவர் ஹல்லேலூயா. Thank you அப்பா. தனித்தனியா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர். Thank you. God bless you.